அந்த சாஸ்திரம் நேராகவும் பகவான் கொடுத்திருக்கிறான், அது அத்வாரகமாக. சில பேர் மூலமாகவும் பகவான் கொடுத்திருக்கிறான் சத்வாரகமாக. அப்படி அத்வாரகமாகவோ சத்வாரகமாகவோ அவன் கொடுத்துள்ள சாஸ்திரங்களை ஒருவாறு நாம் 4 பாகமாக பிரித்துக் கொள்ளலாம். அதுல முதல் பாகம் வேத வேதாந்தங்கள், 2வது பாகம் இதிகாச புராணங்கள், 3வது பாகம் ரகசியத்ரயம், 4வது பாகம் ஆழ்வார்கள் அருளிச் செயல். வேதத்தை கொண்டும் இல்லே இதிகாச புராணங்களை கொண்டும் இல்லே ரகசிய திரயத்தை கொண்டும் இல்லே திராவிட வேத வேதாந்த ததங்கங்களான 3ஐயும் கொண்டும் நாம் ஒருவாறு அர்த்த ஞானத்தை பெறலாம். ஆனா அர்த்த ஞானத்துக்கு அனுகுணமாய் 4 பிரமாணங்கள் வகுக்கப்பட்டிருந்தாலும் கூட வேதமோ ஸ்மிருதி இதிகாச புராணங்களோ ரகசிய திரயமோ நம்போல்வாருக்கு பிரயோஜனத்திலே பரிவசிக்காமல் போயிற்று. ஆழ்வார்கள் அருளிச் செயலே நம்போல்வாருக்கு பரம பிரமாணமாக அமையப் பெற்றோம். அதை நிரூபிக்கிற உயர்ந்த மகாச்சாரியர் தான் சுவாமி மணவாள மாமுனிகள் என்பது வியக்தமாக இனி நாம் அனுபவிக்கலாம். வேத வேதாந்தங்கள் என்பது கரகட்டா காவேரி. அந்த வேதம் என்பது எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடிகிறது, அந்த வேதத்துக்கு ஏதேனும் அந்தம் உண்டா என்று கேட்டால் அனந்தாவை வேதாக, வேதமே சொல்லுகிறது. வேதத்துக்கு முடிவென்பது கிடையவே கிடையாது. அந்த முடிவில்லாத சாஸ்திரத்தை கொண்டு நாம் அர்த்த ஞானத்தை பெற முடியுமா என்ன? அது முடிவில்லாமல் போறபடியாலும், அது மட்டுமில்லை சம்ஸ்கிருத பாஷாமயமா இருக்கிறபடியாலும், அது மட்டுமில்லை பிரௌட பாஷையா இருக்கிறபடியாலும். சம்ஸ்கிருதமே கடினமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பிராமணா சகான்னு இருக்கும். பிராமணாகான்னு இதுல சொன்னா அது பிராமணா சகா தேவா சகா பத்ரம் கர்ணேபிஹி கர்ணைஹின்னு சொல்லணும். கர்ணேபிஹிங்கிறது அது என்ன பாக்கியம்னா அது வேற பாஷை, அது வேறன்னு சொல்ற பாஷையே தவிர அது இன்ன பாஷை நாம் விசாரிக்க முடியாது. அது மூல பிரமாணம், நிரபேட்ச பிரமாணம், சொத பிரமாணம், ஆதிம பிரமாணம். அது எப்படி சொல்லித்தோ அப்படித்தான் நாம் அர்த்தோபன்யாசம் பண்ண வேண்டுமே தவிர அதுல விசாரிப்பதற்கே ஒரு யோக்கியதையும் கிடையாது எந்த அதிகாரிக்கும். அப்பேற்பட்ட உயர்ந்த வேதம் பாஷை சம்ஸ்கிருதம், அதுவும் பிரௌட பாஷை. அதுக்கு எத்தனையோ நியாய சஞ்சாரங்கள் நாம் பண்ண வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலே ஆனந்தியங்கிற குத்தத்தின்பால் பட்டது வேதம். அதை கொண்டு அர்த்த ஞானம் அறிவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. நம்போல்வார் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுகிறேன். சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்ய ஆரம்பித்தார். அவருக்கே சந்தேகம் கொடுத்து, நாம எனக்கு ஸ்ரீபாஷ்யம் பண்றது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம், ஏற்கனவே போதாயனங்கிற மகர்ஷி பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணலையா? இல்ல மத்த உண்டான டங்காதிகள்லாம் பிரம்மசூத்திர வியாக்கியானம் பண்ணலையா? போதாயன மகர்ஷியும் வியாக்கியானம் பண்ணிருக்காரே, மற்ற பெரியோர்களும் வியாக்கியானம் பண்ணிருக்காளே, நாம் எனக்கு ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண வந்தோம் என்ன அவருக்கே விசாரம். அவருக்கு விசாரமோ இல்ல அவர் காலத்துல யாராலும் கேட்டாலும் சுவாமி நீ இருக்கிற கிரந்தம் படிக்கிறதே இங்க பொது போறல, இன்னும் தேவல் வேற ஒரு கிரந்தம் சாதிக்கிறது என்ன, இது 6 படிக்க போறான்னு யாராலும் கேட்டாலும் முதல் வாக்கியமாக எழுதுகிறார் சுவாமி எம்பெருமானார். பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவத்தியம் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு தன் மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசியந்தே. இதான் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்ப வாக்கியம். முன்னாடி மங்கள ஸ்லோகம், ஆரம்ப வாக்கியம் இந்த வாக்கியம் தான். அங்க என்ன அழகா விநியாசம் இருக்கார் எம்பெருமானார். பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்தியம் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு. இந்த பிரம்மசூத்திர விற்பி கிரந்தம் எழுதியிருக்காரே போதாயனர், ரொம்ப பெருசு, அதிவிஸ்தரம் அதிவிஸ்தரம். ஆனால் மத்த ஆச்சாரியாலாம் எழுதியிருக்காளே அதிசங்கிரகம் அதிசங்கிரகம். விற்பி கிரந்தமோ அதிவிஸ்தரம், மற்ற கிரந்தங்களோ அதிசங்கிரகம். ஆகையாலேதான் நான் ஸ்ரீபாஷை எழுதுறேன் எம்பெருமானார். இதன் அதிவிஸ்தரமா இருந்தால் என்ன, அதிசங்கிரகமா இருந்தால் என்ன, அதை கொண்டே நாம் புரிஞ்சுட்டா என்னன்னு சில பேர் கேட்டா. சுதப்பிரகாசிகாச்சாரியர் அற்புதமா விஷய விநியாசம் பண்றார். அதிவிஸ்தரமாயிருந்தா ஆயுஷ் நிறைய இருந்தா தான் படிக்க முடியும். அதி சங்கிரகமா இருந்தா புத்தி சூக்ஷமா இருந்தா தான் படிக்க முடியும். உங்களுக்கு ரெண்டும் இல்லையே, அதனால தான் ஸ்ரீபாஷ்யம் பண்றேன். இதான் எம்பெருமானாருடைய வியாக்கியானம். இல்ல ஆயுஷாவது நிறைய இருக்கணும், புத்தியாவது சூக்ஷமா இருக்கணும். ஆயுஷ் நிறைய இருந்தா அதிவிஸ்தர கிரந்தத்தை கொண்டே நாம் புரிந்து கொள்ள முடியும், நாம் புரிந்து கொள்ள முடியும். அதி சங்கிரக கிரந்தத்தை அனுபவிக்கணும்னா ஆயுஷ் குறைச்சலா இருந்தாலும் பாதகம் இல்லை, புத்தி பரம சூக்ஷமா இருக்கணுமே. அத்தோடு கூட புத்தி ஸ்தூலமா இருந்தாலும் ஆயுஷு குறைச்சலா இருந்தாலும் அடுத்தா போல சுதப்பிரகாசிகளை வியாக்கியானம் இருக்கார். அடிக்கடி கிரந்த பரிச்சயம் இருக்க வேண்டும்.
அடிக்கடி கிரந்த பரிச்சயம் இருக்க வேண்டும். ஆயுசு குறைச்சலா இருந்தாலும் புத்தி ஸ்தூலமா இருந்தாலும் அடிக்கடி கிரந்தத்துல பரிச்சயம் பண்ணிக்கொண்டே இருந்தா ஒரு வார அர்த்தம் புரியும். உங்களுக்கு அந்த கிரந்த பரிச்சயமும் குறைச்சல், ஆயுசும் குறைச்சல், புத்தி ஸ்தூலமாயும் இருக்கிறது. உங்கள் போல்வாருக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் ஸ்ரீபாஷ்யம் பண்ணுகிறேன் என எம்பெருமானாருடைய திருவுள்ள கருத்தை விவரணம் பண்ணுகிறார் சுவாமி சிவபிரகாசிகா பட்டர். அதே போல அதிவிவரணமாய் இருக்கிறபடியாலே வேத வேதாந்தங்களை கொண்டு நாம் அர்த்த ஞானம் பெறுவது முடியாத காரியம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज. அஹம்பா சர்வபாபேभ्यो மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. ஒன்று 8 அக்ஷரம், ஒன்று 25 அக்ஷரம், ஒன்று 32 அக்ஷரம். 32 8 40, 40 25 65, 65 அக்ஷரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்முடைய சம்பிரதாயார்த்தம் அத்தனையும் 8 திருவட்சரமான மூலமந்திரம் என்ன, 25 திருவட்சரமான துவயம் என்கிற மகாமந்திரம் மந்திர ரத்னம் என்ன, 32 திருவட்சரமான சரமஸ்லோகம் என்ன, ஆக 65 அக்ஷரம். இந்த 65 அக்ஷரத்துக்குள்ள அத்தனை அர்த்தங்களையும் பகவான் சொல்லிட்டான். ஒன்று பத்ரிகாஷ்டமத்தில் சொன்னான், ஒன்று ஸ்ரீவிஷ்ணு லோகத்துல சொன்னான், ஒன்று குருக்ஷேத்திரத்துல சொன்னான். ஒரு இடத்துல நரன் சிஷ்யனாக வந்தான், ஒரு இடத்துல பிராட்டி சிஷ்யஸ்தானத்துல வந்தான், ஒரு இடத்துல அர்ஜுன சிஷ்யஸ்தானத்துல வந்தான். ஒன்று பத்ரிகாஷ்டமம், அங்கே மூலமந்திரம் நரனுக்கு எம்பெருமான் சொன்னது. மத்தொன்னு ஸ்ரீவிஷ்ணு லோகம், அங்க எம்பெருமான் பிராட்டிக்கு துவயத்தை சொன்னான். மத்தொன்னு குருக்ஷேத்திரம், அங்கே திருத்தேர்த்தட்டிலே அர்ஜுனனுக்கு சரம ஸ்லோகத்தை எம்பெருமான் சொன்னான். ஸ்தலத்திலையும் சொல்லுகிறார்கள், ரகசியத்திலையும் சொல்லுகிறார்கள், அதிகாரத்திலையும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் சொல்ற ஆச்சாரியன் ஒருவனே. ஆச்சாரியம் மொத்தம்தான். கேட்கிறவா 3 பேர், இடம் 3, ஸ்தலம் 3, ரகசியம் 3 தவிர சொல்ற எம்பெருமான் ஒருவன் தான் ஆச்சாரியன். ஆக 65 அக்ஷரங்களுக்குள்ளே அத்தனை அர்த்தங்களை எம்பெருமான் புகுத்தினானே, அதை நம்மால புரிஞ்சுக்க முடியுமான்னா அது முடிந்து கொள்ளவே முடியாது. ஆக அதி சங்கிரகமானாலும் துரவபோதமாகிறது, அது விஸ்தரமானாலும் அர்த்த ஞானம் ஏற்படலே. ஆனா ஸ்மிருதிகளோ இதிகாசங்களோ புராணங்களோ மகர்ஷிகள் மூலமாக எம்பெருமான் வெளியிட்டிருக்கிறானே, அது அதிசங்கிரகமாம் அமையல்ல, அதி விஸ்தரமாய் அமையல்ல. அதை கொண்டு நாம் அர்த்த ஞானம் சம்பாதித்துக் கொள்ளலாமே. மணவாளமானவர்கள் வியாக்கியானம் பண்ணார், அது கூளமும் பலாப்பிஷனும் போலே. அது கூளமும் பலாப்பிஷனும் போலே. ஏற்கனவே குப்பையா இருக்க நம்ம பலாப்பிசனையும் கூட சேர்த்து வச்சா அது எப்படி இருக்கும்? பிசிறு கிடக்கும். அது எது நல்லது, எது கட்டது, எது சாரம், எது அசாரம், எது தியாஜ்யம், எது உபாதேயம், ஒண்ணும் புரியல. சத்து முன்னாடி தெரிவித்தார்கள். சாத்விகமான புராணம், ராஜசமான புராணம், தாமசமான புராணம், எது சாத்விகம், எது ராஜசம், எது தாமசம், எது எந்தெந்த குணோன்மேஷ காலத்திலே சொல்லப்பட்டது, பிரம்மாவுக்கு எந்த குணத்தினுடைய உண்மேஷ காலத்தில் எந்த புராணத்தை செய்தார், எதை கொள்ளுவது, எதை தள்ளுவது என்பது இன்னும் பெரியவர்கள்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறபடியால் அதை கொண்டு நாமெல்லாம் அர்த்த ஞானம் சம்பாதிப்பது என்னால் அது நடவாத காரியம். வேதங்களுக்கு ஆனந்தியம்னு குத்தம், அதுபோல ரகசியத்திரயத்துக்கு அது சங்கிரகத்தம்ங்கிற குத்தம், இந்த இதிகாச புராணங்களுக்கு சாராசார மிஸ்ரிதத்துவங்கிற குத்தம். இந்த மாதிரி குத்தங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் 4000 கணக்காயிருக்கிறபடியால் அது சங்கிரகமன்னிக்கே, அது விஸ்தரமன்னிக்கே பரமசாரதோமான அர்த்தத்தை தெள்ள தெளிய அமுதனா தெரிவிக்கிற பித்திக்கும் திருவாய் முழுவதலான கிரந்தமா இருக்கிறபடியாலே அந்த கிரந்தத்தை கொண்டுதான் நாம் அர்த்த ஞானத்தை சம்பாதிக்கலாம் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் அந்த கிரந்தத்தினுடைய பிரச்சாரத்திலேயே தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணித்துக் கொண்டாரே. அதுதான் மாமுனிகளுடைய வைபவமாக நம்முடைய முன்னோர்கள்லாம் சித்தாந்தப்படுத்தியிருக்கார். புள்ளலோகன் ஜீயர் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தனியன், தனியனுக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் புள்ளலோகம் ஜீயர். அற்புதமான வியாக்கியானம். அதுல ஒரு சாரார்த்தம் காட்டியிருக்கார். எம்பெருமானாரும் அதுபோல மணவாள மாமுனிகளும் ஒரே திருவனந்தாழ்வானுடைய 2 அம்சமான அவதாரங்கள். சேஷஸ்ரீமான் நிகம மகுடி யுக்மரக்ஷா பிரவர்த்தா ஸ்ரீமத் ராமாவரஜ முனிதாம் சௌமியஜா மாதிருதாஞ்ச விந்தன். ஒரே திருவனந்தாழ்வான் எம்பெருமானாராகவும் சுவாமி மணவாள மாமுனிகளாகவும் ஒரே திருவனந்தாழ்வான் 2 திருவவதாரங்களை செய்தார்கள் என்று நிரூபிக்கிறார் பெரியவர். அதுக்கு புள்ளலோகஞ்சியர் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். ஒரே மகாச்சாரியனான திருவனந்தாழ்வான் 2 உருவத்தை கொண்டாரே. எங்கே என்றால், ஒருவர் வடநாட்டிலே அவதரித்தார், ஒருத்தர் தென்னாட்டிலே அவதரித்தார். மணவாள மாமுனிகள் தென்னாட்டிலே அவதரித்தார்.
அதுபோல உத்தமரான எம்பெருமானார் வடநாட்டிலே அவதரித்தார். இது வியாக்கியானம். உடனே அவருக்கே சந்தேகம் கொடுத்து, தென்னாடு வடநாடுன்னு சொல்றாரே, தென்னாடு தானே ரெண்டுமே, ஸ்ரீபெரும்புதூரும் தென்னாடுதான், ஆழ்வார் திருநகரியும் தென்னாடுதான், மணவாள மாமனிகள் அவதரித்த ஆழ்வார் திருநகரியும் தென்னாடு, எம்பெருமானார் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூரும் தென்னாடு. ஒன்னு தென்னாடு ஒன்னு வடநாடு என்று சுவாமி சாதிக்கிறதே என்னமான்னு கேட்டார். அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணார். தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்று திக்கெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துல கிடையாது. வேதாந்த சித்தாந்தத்திலே திக்கு என்கிற தத்துவத்தை தனியாக அங்கீகரித்தோம் அல்லோம். இது மற்ற சம்பிரதாயத்தில் நையாயிக்கால் அங்கீகரிச்ச ஒரு திக்குன்னு பதார்த்தமே தவிர நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் திக்குன்னு தனியான தத்துவம் கிடையாது. ஆனா என்ன, இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்குன்னு சொல்றாளே, எது தெற்கு எது வடக்குன்னா, தெற்கே இருக்கிறவாளுக்கு இது வடக்கு, வடக்கே இருக்கிறவாளுக்கு இது தெற்கு, கிழக்கே இருக்கிறவாளுக்கு இது மேற்கு, மேற்கே இருக்கிறவாளுக்கு கிழக்கு. எது கிழக்கு எது தெற்குன்னா அந்த இடத்துக்கு தான் கிழக்கு தெற்குன்னு பேரே தவிர அந்த இடத்துக்கு மேற்பட கிழக்கும் கிடையாது, தெற்கும் கிடையாது, வடக்கும் கிடையாது, மேற்கும் கிடையாது என்ன நம்முடைய சம்பிரதாயம். ஆனா என்னன்னா தெற்கு வடக்கு சொல்றமே என்னத்தால் என்ன, ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு அதுக்கு தெற்கு அதுக்கு வடக்கு அதுக்கு கிழக்கு அதுக்கு மேற்குன்னு சொல்லணும். அதுபோல நமக்கெல்லாம் எது குறியான ஸ்தானம் என்னால் சீரார் திருவங்கடமே, திருக்கோவலூரே, முதல் கட்சி ஊரகமே பேரகமே, பேரா மனுசரித்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர், ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் பாரோர் புகழும் வதரி வடமதுரை. திருவங்கடம் ஆரம்பித்தார், பாரோர் புகழும் வதரி வடமதுரை என்கிறார் திருவங்க மன்னன். நடுவில் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம்னு பாசுரத்தை வைத்திருக்கிறார். எல்லா திருப்பதிகளும் ஆறாம ஸ்தானத்திலே. அரங்கம் என்பது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற ராஜதானி ஸ்தானத்திலே சம்பிரதாயத்தில் ஒத்துக்கொண்டிருக்கார். ஆண்டாள் பாசுரம் அதுக்கு பெரிய வாட்சியான் உள்ள வியாக்கியானம், அதை மட்டும் சொல்லுகிறேன். தெள்ளியாறு பலர் கைதொழும் தேவனார், வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார், பள்ளி கொள்ளுமிடத்து அடிகொட்டிடக் கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. கூடல் தெய்வத்தை பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். கூடல் அழைப்பது என்ன, அது ஸ்திரீகள் பண்ணக்கூடிய காரியம். அது அந்த கூடல் தெய்வத்தை பிரார்த்தித்து, தெய்வமே அந்த திருமாலின் சோழமலை மணாளன் அழகிய சுந்தரத்தோடையான் அந்த எம்பெருமான் என்ன கைப்பிடிக்க வேண்டும், அவனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும், அவன் திருப்பாதத்தை வருடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், ஏ தெய்வமே நீ கூட்டி வைக்க வேண்டும் என்று கூடல் தெய்வத்தின் காலிலே விழுந்து பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். அதுல பாசுரம். தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார், வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார், பள்ளி கொள்ளுமிடம் பள்ளி கொள்ளுமிடத்து அடிகொட்டிடக் கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார், திருமாலின் சோழமலை எம்பெருமான் சுந்தரத்தோடையான், அவன் பள்ளி கொள்ளுமிடம் அவன் பள்ளி கொள்ளுமிடம். ஆண்டாள் பாசுரம். பெரியவாச்சார் வியாக்கியானம் பண்ணார். இந்த பாசுரத்துல எந்த திருப்பதிக்கு மங்களாசாசனம் கேட்டார். திருமாலின் சோழமலை எல்லாரும் சொல்லுவா. அவர் வியாக்கியானம் பண்ணார், அந்த எம்பெருமான் பள்ளி கொள்ளுமிடம் திருவரங்கம் பெரிய கோயில். திருமாலின் சோழமலை எம்பெருமான் பள்ளி கொள்ளுமிடம் திருவரங்கம் பெரிய கோயில். பள்ளி கொள்ளுமிடம் என்னால் திருவரங்கம் பெரியவாச்சார். ஏன்னு கேட்டார். எல்லா திவ்யரேச தெம்பெருமான்களும் பகல் வேளையில அப்படியே சஞ்சாரம் பண்றாப்புலே, அவனவன் கடைசியில தம் வீட்டுல வந்து படுக்கையில தானே படுக்கிறான். அதுபோல எல்லா திருப்பதி எம்பெருமான்களை ராத்திரியில சயனிப்பது திருவரங்கத்துல என்ன சொல்லிட்டார். ஆனா கதவை சாப்பிட்டு மறுபடியும் திறந்து பார்க்க வேண்டாம், எல்லா பெருமாள் அங்கதான் போடுறோம். யாரு கதை பீகமுத்திரை வச்சாலும் கூட எந்த திருவல்லிக்கேணி ஆனாலும் சரி, திருக்கோவலூர் ஆனாலும் சரி, திருவகேந்திரபுரம் ஆனாலும் சரி, திருக்கடன் மலை ஆனாலும் சரி, திருக்கண்ணபுரம் ஆனாலும் சரி, திருவங்கடம் ஆனாலும் சரி, திருமோகூர் ஆனாலும் சரி, திருமாலினின் சோழமலை ஆனாலும் சரி, எந்த திவ்யதேசத்திலே உற்சவம் முடிந்து பீகமுத்திரை வச்சுட்டாலும் அந்தந்த திருப்பதி எம்பெருமான்கள் அவ படுத்துகிறது எங்கேன்னு கேட்டா அவ ஸ்ரீரங்கத்துல திறந்து பார்க்க வேண்டாம். பாசுரத்துல சொல்லுகிறத சொல்றேன், பாசுரத்துல அப்படித்தான் சொல்லியிருக்கார். அந்த எம்பெருமான்கள் பள்ளி கொள்ளும் இடம் எது என்னால் திருவரங்கம். அதுதான் ஸ்வஸ்தானமே தவிர எல்லாபடி பகலோலம் இருக்கிறா போலே அப்படியே ஒரு தோட்டத்தில் இருக்கா போலே. திருவரங்கத்திலே எம்பெருமான் ஓரொரு உற்சவத்துக்கு 10 மைல் எழுந்தருளுகிறார், 8 மைல் எழுந்தருளுகிறார், 2 மைல் எழுந்தருளுகிறார். ராத்திரி அர்த்தஜாமம் திரு அரவண பிரசாரம் அமரு செய்ய சன்னிதி உள்ளதான வந்து சேர்றார். அதுபோல எல்லா திருப்பதிகளும் ஆறாமங்கள், ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்று திருவரங்கம் தான் வேற்பத்தான திருவரங்கம். இல்லா போனா நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே, ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்த்தையார்.
ஸ்ரீமன் ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுகிரம் சம்பர்த்தய. ஸ்ரீரங்கஸ்ரீ நன்னா இருக்கணும், ஸ்ரீரங்கஸ்ரீ நன்னா இருக்கணும் பல்லாண்டு பாடுறாளே தவிர யாரான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆழ்வார் திருநகரி நன்னா இருக்கணும், திருக்கண்ணபுரம் நன்னா இருக்கணும், திருவங்கடம் நன்னா இருக்கணும், திருவல்லிக்கேணி நன்னா இருக்கணும், ஒருத்தர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்றது கிடையாது. எல்லாரும் ஸ்ரீரங்கஸ்ரீ நன்னா இருக்கணும். ஏன் சொல்றா? அதுக்கு சம்பிரதாயத்துல சொல்லுவா, வேரிலே ஜலம் சேர்த்தால் செடி வாழும், செடி மேல ஜலம் சேர்த்து வேரிலே வாட்டம் ஏற்படுமானால் அந்த செடி வாழ்வதற்கு பிரயோஜனமே கிடையாது. ஆக இத்தனை திருப்பதிகளை செடி போலே அதுக்கு வேர்ப்பத்தானது எதுன்னா திருவரங்கம் என்னார்கள் நம்முடைய பூர்வர்கள். அந்த திருவரங்கம் தான் வேறாம். அந்த திருவரங்கத்துக்கு வடக்கு ஸ்ரீபெரும்புதூர், அந்த திருவரங்கத்துக்கு தெற்கு ஆழ்வார் திருநகரி. இவர் வடநாட்டில் அவதரிச்சார், சம்ஸ்கிருதமே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவர் தென்னாட்டில் அவதரிச்சார், தமிழையே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் என்று புள்ளலோக ஜீயர் தம்முடைய தனியன் வியாக்கியானத்தில் சாரமாக நிரூபிக்கிறார். தென்னாடு ஆழ்வார் திருநகரி, வடநாடு ஸ்ரீபெரும்புதூர், திருவரங்கத்துக்கு தென்னாடு, திருவரங்கத்துக்கு வடநாடு. அந்த ரெண்டு திருப்பதிகளிலே ரெண்டு மகாச்சாரியால் அவதரித்து சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் திராவிட வேதாந்தத்தையும் நன்னாக பரிரட்சணம் பண்ணி கொடுக்கும் தசாவிசேஷத்தில் நமக்கு அமைந்திருக்கிற ஆச்சாரியர்கள் இரண்டு பெரியோர்கள், ஒருவர் எம்பெருமானார், ஒருவர் மணவாள மாமுனிகள். ஆனால் இதுக்கு முதல் முன்னமே வளர்த்தவர்கள்லாம் இருக்கா. அவ 3-4 பேரை நாம் அவசியம் அனுபவிக்க வேண்டும். முதல்ல இந்த திராவிட வேதத்தை பிரகாசப்படுத்தின பெரியவர் ஆறு? அவர்தான் வேதம் தமிழ் செய்த மாறன். அதை நன்றாக ரட்சித்துக் கொடுத்தவராறு? ஸ்ரீமன் நாதமுனிகள். அதை மிக மிக நன்றாக வளர்த்தவராறு? சுவாமி ஆளவந்தார். அவரை நன்றாக வளர்த்தவராறு? சுவாமி எம்பெருமானார். அதுக்குன்னே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகாச்சாரியர் யாருன்னா அவர் மணவாள மாமனிகள் ஒருவர்தான் என்பதை நாம் நன்றாக அனுபவிக்கலாம். நம்மாழ்வார் என்ன பண்ணார்? அவர் வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார். அந்த நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினான்னு சரித்திரமே தவிர என்னைக்காரும் ஒரு நாளைக்கு நம்மாழ்வார் திருவாய்மொழி உபன்யாசம் பண்ணி இருப்பான்னா அப்படி ஒன்னும் உபன்யாசம் பண்ணதாக நமக்கு தெரியல. மேல மேல பாசுரம் பாண்டே போனான். அவன் 300 சொன்னான், ஆழ்வார் 200 சொன்னான். மொய்ய சொல்லால் இசமானகள் ஏத்தி உள்ள பெற்றேன். நம்மாழ்வார் பாசுரம். மொய்ய சொல்லால் இசமானகள் ஏத்தி உள்ள பெற்றேன். ஏத்தி என்ன வாயாலே ஸ்தோத்திரம் பண்ணி அர்த்தம், உள்ள பெற்றேன்னா மனசாலே நினைக்க பெற்றேன் அர்த்தம். வாயாலே சொன்னேன், மனசாலே நினைத்தேன். நம்மாழ்வார் பாசுரம். மொய்ய சொல்லால் இசமானகள் ஏத்தி வாயாலே பாடி உள்ள பெற்றேன், மனசாலே நினைக்க பெற்றேன். வீட்டுல ஆச்சரியமா நம்மள கேள்வி கேட்டான், மனசால நினைச்சு வாயால சொல்றதா, வாயால சொல்லிட்டு அப்புறம் மனசால நினைக்கிறதோ? ஏத்தி மனசாத்தியாயத்தி தத் வாஜாவரதி. எதை மனசால நினைக்கிறோமோ அப்புறம் தானே வாய் வார்த்தை. தெரியாமலே வாய் வார்த்தை வருமோ? வாய் வார்த்தைக்கு அப்புறம் நினைவா, நினைவுக்கு அப்புறம் வாய் வார்த்தையா? பாட்டு எப்படி இருந்தா நல்லா இருக்கும், சரியா இருக்கும்னா உள்ளி ஏத்த பெத்தேன்னு சொல்லணுமே தவிர ஏத்தி உள்ள பெத்தேன்கிறாரு ஆழ்வார். ஏத்துவது முன்னா, உள்ளுவது முன்னா என்று விசாரித்தார் நம்மள் வியாக்கியானம் பண்ணார். ஆழ்வார் சொல்லுக்கு அப்புறம் தான் ஆழ்வார் நினைச்சாரு. ஐயோ, ஆழ்வார் சொல்லுக்கு யார் நினைச்சார்? அவன் நினைச்சான். இவரை நினைச்சு பாடுறார் ஆழ்வார். ஆழ்வார் சொல்லுக்கு ஆழ்வார் நினைவு காரணம் அல்ல, ஆழ்வார் சொல்லுக்கு எம்பெருமான் நினைவு காரணம் என்னார்கள் நம்முடைய பூர்வர்கள். அவன் நினைச்சான், அவன் 300 சொன்னான், ஆழ்வார் 200 சொன்னார். தன்னுடைய சப்தத்துக்கு அப்புறம் தான் தானே விஷயம் தெரிஞ்சுக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஆக சொல்லுக்கு அப்புறம் ஆழ்வார் நினைவு, ஆனா ஆழ்வாருடைய சொல்லுக்கு நினைவு பகவானுடைய நினைவு என்னார்கள் நம்முடைய பூர்வர்கள். பாட்டினால் என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே. திருக்கண்ணபுரத் எம்பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் இருப்பது ஆழ்வார் பாசுரம் பாடிவிட்டு அப்புறம்தான் இருந்தமையே காட்டினான் தெரிஞ்சாரான் திருமங்கை ஆழ்வார். பாட்டு முன்னே நினைவு பின்னே அவர்களுக்கு. இதனால என்ன, அவன் எப்படி பாடுறானோ அப்படித்தான் ஆழ்வார் பாசுரம் பாடுவர். ஆக ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு மூலபூதமாயிருப்பது எம்பெருமானுடைய நினைவு என்னார்கள் நம்முடைய பூர்வர்கள். அந்த நம்மாழ்வார் ஏதோடி பாடுறாரே தவிர அவர் இந்த அர்த்தங்கள் எடுத்து விவரணமா தெரிவித்தாரா என்ன? வேதத்தை சாட்சாத்கரித்து வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார் நம்மாழ்வார், அவ்வளவுதான். பாமர மூலகன் ஒரு திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி காலக்ஷேபம் நடத்தின்றார் ஒரு பெரியவர். நேற்று வரை காலக்ஷேபம் நடந்தது, நாளிலிருந்து காலக்ஷேபம் நடக்க போறது. இன்னைக்கு பாமர மூலக திருவாய்மொழி உபன்யாசம் நடத்தணும். அந்த மகாச்சாரியர் கோஷ்டியார பார்த்தாராம், உத்தவர்களே இன்னைக்கு என்னால உபன்யாசம் பண்ண முடியாது, இந்த பாமர மூலக திருவாய்மொழி 10 பாசுரத்தை எல்லாருமா சேவிங்கோ,
எழுந்து போடுங்க, இன்னைக்கு என்னால உபன்யாசம் பண்ண முடியாதுட்டார் இந்த பெரியவர். கோஷ்டியார் கேட்டலாம், என்ன சுவாமி நேத்து வள்ளி உபன்யாசம் நடத்திருக்கு, நாளை இருந்து சுவாமி சாதிக்க போறது, இந்த பாமர மூலகு திருவாய்மொழி மட்டும் ஏன் சுவாமி சாதிக்க மாட்டேங்கிறது? தேவனுக்கு அர்த்தம் தெரியாதா? எல்லாம இருந்தவரான தேவரையும் இப்படி சாதிக்கலாமா? சிஷ்யால் கேட்டார். அதுக்கு அவர் தெரிவித்தாராம், ஆழ்வாருக்கு இந்த திருவாய்மொழியிலே அவ்வளவு ஆர்த்தி, அந்த ஆர்த்தியில ஏகதேசம் கூட எனக்கு கிடையாது. நான் எப்படி இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லுவேன்? நம்மாழ்வாருக்குண்டான ஆர்த்தியிலே ஏகதேசம் கூட இல்லாத என்போல்வார் இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண முடியுமா? ஆகையால என்னால சொல்ல முடியாது, அர்த்தோபன்யாசம் கிடையாது, பாசுரத்து சேவிங்க ஒண்ணு. கோஷ்டியார் விடாப்படியா கட்டலாம், ஆழ்வாருக்குண்டான ஆர்த்தி தேவரீருக்கு வந்துட்டா இந்த திருவாய்மொழி உபன்யாசம் பண்ணுவீரான்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரா, ஆழ்வாருக்குண்டான ஆர்த்தி உண்மையா எனக்கு வந்துட்டா அந்த ஆழ்வார போல அழுவேனே தவிர என்னால உபன்யாசம் பண்ண முடியாது. என்ன உபன்யாசம் பண்ண முடியும்? அழுதுன்னு பேனே தவிர நான் உபன்யாசம் பண்ண என்னமா முடியும்? ஆழ்வார் உபன்யாசம் பண்ணாரா? அழுதார் அவ்வளவுதான் பாசுரமே தவிர அதுக்கப்புறம் ஒன்னும் சொன்னதாகவே தெரியல. ஆனா அவர் பாசுரம் எல்லாம் அழற பாசுரம். கடைசியில என்ன பாசுரம் பாடி முடிக்கிறார்? நான் அழுது பாடினேனே, நீங்க பாடினா இன்பம் பெறல, எங்கனே சொல்லும் இன்பம் பயக்குமே தெரிவித்தார்களே. என் பாட்டு அழுக பாட்டு, ஆனா நீங்கள்லாம் பாடினா இன்பம் கிடைக்கும். சம்சாரிகள்லாம் நம்மளே கேட்டலாம், என்ன சுவாமி ஒரே அழுகிய அழறார் ஆழ்வார், அந்த பாசுரத்தை நாம் பாடினா இன்பம் கிடைக்குமான்னு கேட்டார். அதுக்கு ஆச்சரியமா திருஷ்டான்னு சொன்னார். தகப்பனார் உடல் நொந்துவிட, மனம் நொந்துவிட, கால் தேய, உடல் தேய, உள்ளந்தேய, சமப்பட்டு ஆயிரமா பணத்தை சேகரிச்சு வச்சான். அந்த பணத்தை சேகரிச்சுக்கிறதுக்கு அந்த தகப்பனார் பட்ட பாடு அவனுக்கு தெரியும். இந்த புள்ள வந்தானே ஆனந்தமா அனுபவிச்சிருக்க, இவனா வருத்தம் பண்ற, அந்த வருத்தம் இல்ல. ஆழ்வார் தகப்பனார் வருத்தப்பட்டு பாசுரம் பாடி வச்சார். அதை அனுபவிக்கிற பிள்ளைகளாக நாம் பிறந்திருக்கிறபடியாரே நமக்கு அழ வேண்டும், நமக்கு அழ வேண்டிய தேவையே கிடையாது. அழுது பாசுரத்தை அவர் பாடி வைத்தார். அதைத்தான் நிரூபித்தார்கள். தர்மவீரிய ஞானத்தாலே தெளிந்து கிருஷ்ணராய் மேலே தொடுப்பார் வால்மீகி பகவான். அவரை போல் அன்னே அருளின பக்தியாலே உள்கலங்கி சோகித்து 36 மாசம் மோகித்து ஏங்குகிற சுவாமி நம்மாழ்வார். இவர் என்ன சோகம், என்ன மோகம், 6 மாச காலம் மோகிக்கிறார். ஒரு பாசுரம் பாடி முடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆறது. இவர் உபன்யாசம் பண்ண வந்தார். உபன்யாசம் என்பதற்கே என்ன வேணும்? தைரியம் வேணும். ஆழ்வாருக்கு தைரியம் உண்டு. அவன் கல்யாண குணத்தை நினைச்சா உருகி போறவருக்கு தைரியம் ஏது? அதனாலதான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் நம்ம பார்த்தார். பெரிய பெருமாளை சேவிக்கிறேன், உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. எனக்கு உருகும் தன்மை ஏற்படுறதே பெரிய பெருமாளை சேவித்தா. குடதிசை முடிய வைத்தான், குணதிசை பாதம் நீட்டினான், வடதிசை பின்பு காட்டினான், தெஞ்சு இலங்க நோக்கி பெரிய பெருமாள் கடல் நில கடவுளந்தை சயனத்திருக்கோலம். அதை நான் சேவிக்கிற காலத்தில் உடல் எனக்கு உருகுமாலோ, உடல் கட்டுக்குலைந்து ஈர்ப்பண்ணமா உருகிறதே, எப்படி உருகாமல் இருக்கிறது? என் செய்கேன் உலகத்தீரே. நம்ம கேட்ட பெரியவாச்சார் விளக்கியானம் பண்ணார். என் செய்கேன் பெரிய பெருமாளே கேட்கப்படாதா? என் செய்கேன் நம்மாழ்வாரே கேட்கப்படாதா? என் செய்கேன் உலகத்தீரே நம்ம தானே கேட்கணும். ஏன்னா அவர் உருகாமல் இருக்க வைத்தியம் சொல்ல மாட்டார். பெரிய பெருமாள் உருக பண்ணுவர். மற்ற ஆழ்வார்களும் உருகின்றிருக்கா, உருகாமல் இருக்க வைத்தியம் சொல்ல மாட்டார். நாமெல்லாம் தான் ஸ்ரீரங்கம் போகச்சே திருடமா போறோம், வரச்சே பரம திருடமா திரும்ப சொல்றோம். அந்த ஸ்ரீரங்கத்துல உருக்கம்ங்கிறது நம்ம கிடையவே கிடையாது. நமக்கு ஏது உருக்கம்? அந்த 2 தூண் இருக்கு, இங்கே 2 தூண் இருக்கு. அது ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமகாங்கிறார் பட்டர். 2 திருமண தூண்கள். குலசேகராழ்வார் பிரார்த்தனை, மாயோனை மணத்தூணே பக்தி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாடே. அந்த மாயோன் திருவரங்கத்தில் சேனித்திருக்கிறாரே பெரிய பெருமாள், அவனை இந்த மணத்தூணே பக்தி நின்று என் வாயார வாழ்த்து வேணுமே என்றுகளோ என்று துடிக்கிறார் ஆழ்வார். இது என்ன அர்த்தம்? அவர் உருகிறார். எத்தையாரும் பிடிச்சுக்கிறதுக்கு மணத்தூண் வேண்டிருக்கு. நமக்கு மணத்தூண் சம்பந்தம் இல்லை. உருகினான்னு அப்புறம் பிடிச்சுக்கிறதுக்கு நமக்கு உருக்கமும் கிடையாது, இந்த மணத்தூணமும் சம்பந்தமே கிடையாது. அப்படி உருக்கம் என்பது ஆழ்வார்களுக்கு அபாரமாயிருக்கிறபடியாலே, அந்த உருகி போறவாளுக்கு தைரியம் இல்லாமல் போனபடியால் ஆழ்வார்களுக்கு அனுபவ பிராதானியம் வச்சிருக்கா. நம் ஆச்சாரியாளுக்கு உபதேச பிராதானியம் வச்சிருக்கா. உபதேசத்தை பிரதானமாக கொண்டு அனுபவத்தை அடக்கமாக வைத்தவர்கள் ஆச்சாரியர்கள்.
அனுபவத்தை பிரதானமாக கொண்டோ உபதேசத்தை அடக்கமாக வைத்தவர்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் எல்லாம் ஏங்கி பாசுரம் பாடியிருக்கான்னா அவ என்னைக்கு உபன்யாசம் பண்றா? ஒரு உபன்யாசம் கிடையாது. ஆகையால் என்ன தெரிகிறது? ஆழ்வார் பாசுரத்தை பாடினாரே தவிர அதனுடைய அர்த்தோபன்யாசத்தாலேயோ மத்து உண்டான பிரகாரத்தாலேயோ அந்த பாசுரத்தை ரட்சித்தார ஆழ்வார் என்ன? பாசுரம் பாடினார், அவ்வளவுதான் அவருடைய பெருமை. ஆனா அடுத்தாவில் ஒரு அவதரிச்சார், இவர்தான் உத்தமாதிகாரி. 2 பேருடைய சரித்திரத்தை சொல்றேன். பாதுகா ஷடகோபன்னு பேரு, அதுபோல நம்மாழ்வார் ஷடகோபன்னு பேரு. ஷட கோப, ஷடம்னா வாயு, ஷட வாயு, அதை கோபித்துக் கொண்டே பிறந்தார் நம்மாழ்வார். எல்லா குழந்தைகளும் கர்ப்பத்துல தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற காலத்தில் நல்ல ஞான பூர்த்தியோடு இருக்குமா. அது வெளியில பிறக்கிற காலத்துல ஷடம்ங்கிற வாயு, அந்த வாயு இந்த குழந்தைய ஆட்கொள்ளும், உடனே எல்லாம் மறந்து போடும். ஆனா நம்மாழ்வாரோ அவர் தான் உடையனங்கையாருங்கிற திருத்தாயார் கர்ப்பத்திலேருந்து அவதரிக்கிற அந்த க்ஷணத்திலேயே அந்த ஷடம் என்கிற வாயுவை கோபித்துக் கொண்டு பிறந்தார். ஆகையாலே அவர் ஷட கோபன். ஆனா எல்லாரும் ஷட கோபன் சொல்லிட்டு இருக்கா. ஷடத்தை கோபன்னா ரட்சிக்கிறவர் அர்த்தம். ஷடத்தை கோபித்துக் கொண்டவர் பிறந்தார், தவிர ஷடத்தை ரட்சிக்கல நம்மாழ்வார். ஷட கோபன், ஷட கோபன் அல்ல. சில பேர் சொல்ற ஷட கோபுரம், ஷடகோபுரம் மாதிரி கோபுரம் மாதிரி இருக்கிறபடியாலே, இந்த பாதுக கோபுரம் மாதிரி இருக்கிறபடியால் சில பேர் ஷடகோபுரம் சொன்னாலும் சொல்லலாம். ஷட என்கிற வாயுவை அவர் கோபித்தார். நாயனார் அழகியமணவாள பெருமாள் நாயனார் ஷடரை ஓட்டி என்னார் ஆச்சாரிய ஹதயத்தை. ஷடர் என்னால் பல அதிகாரிகள்லாம் இருக்கா. சாஸ்திர பிராமணியத்தை ஒத்துக்கொள்ளாதவா, தேவதையனுடைய சத்பாவத்தை ஒத்துக்கொள்ளாதவா, அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய வாதத்தாலே நிராசம் பண்ணுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அந்த ஷடாரியான ஷடஜித்தான ஷடகோபரான நம்மாழ்வாருக்கும் ஷடகோபன் பேர். அந்த எம்பெருமானுடைய பாதுகை இருக்கிறதே, அந்த பாதுகைக்கும் ஷடகோபன் பேர். ஒரே பேர் தான் 2 பேருக்கும். ஷடகோபன்னா பாதுகை, ஷடகோபன்னா நம்மாழ்வார். வானமாமலையை சேவிச்சவாளுக்கெல்லாம் தெரியும். வானமாமலையில எம்பெருமானுடைய ஸ்ரீபாதுக்கு தான் ஷடாரி, ஸ்ரீபாதுக்கு தான் ஷடகோபன். அந்த ஊர்ல வானமாமலையான திவ்யதேசத்தில் அந்த எம்பெருமான் திருமுன்பே இருக்கிற ஷடாரியான பாதுகை இருக்கிறதே, அந்த பாதுகையை தவிர நம்மாழ்வார்னு தனித்து வானமாமலையில கிடையாது. ஆழ்வார் திருநகரி பிராந்தத்திலே ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் உத்தரகா ஆழ்வார், மற்ற சுத்துப்பட்ட அந்த திவ்யதேசங்கள் ஆழ்வாரே கிடையாது. அத்தனை திருப்பதிகளுக்கு அந்த ஓராழ்வார் தான். வானமாமலையிலே பாதுகையே தான் நம்மாழ்வார், நம்மாழ்வார்னு தனித்து கிடையாது. ஒரே நம்மாழ்வாருக்கு ஷடாரின்னு ஷடகோபன்னு பேரு. அதுபோல எம்பெருமானுடைய பாதுகைக்கு ஷடகோபன்னு பேர். அதை விவரிக்கிறார் சுவாமி தேசிகன் தம்முடைய பாதுகா சஹஸ்ரத்தில். முனினா மணிபாதுகே த்வயாச்ச பிரதிதாபியாம் ஷடகோப சம்ஞேயைவ. முனினா மணிபாதுகே த்வயாச்ச பிரதிதாபியாம் ஷடகோப சம்ஞேயைவ. பராங்குஷனான முனி, அவருக்கும் ஷடகோபன்னு பேர். ஏ பாதுகே, உனக்கும் ஷடகோபன்னு பேர். ஆனா நீங்க 2 பேரும் ஷடகோபன்னு ஒரு பேரை வச்சுன்னு கேளு தவிர, ஆனா நீங்க 2 பேரும் ஒரே காரியம் பண்றீங்களோ என்ன? பேரு ஒரே பேரு, ஆனா நம்மாழ்வாராக ஷடகோபன் செய்யற காரியமே வேறு, பாதுகையான ஷடகோபன் செய்யற காரியமே வேறு. என்ன முனினா மணிபாதுகே த்வயாச்ச பிரதிதாபியாம் ஷடகோப சம்ஞேயைவ. த்விதயம் சகலோபஜீவியமாசி. எது பிரதமேன ஸ்ருதிஹி அந்நதஸ்ததர்த்தா. வேதத்தை சர்வோபஜீவியமாக்கி கொடுத்தவர் நம்மாழ்வார் ஷடகோபன். வேதார்த்தத்தை சர்வோபஜீவியமாக்கி கொடுத்தது பாதுகா ஷடகோபன். வேதத்தை எல்லாருக்குமாக ஆக்கி கொடுத்தார் நம்மாழ்வார். வேதார்த்தமான பகவத் விஷயத்தை எல்லாருடைய கண்ணுக்கும் கொடு வந்து காட்டுகிறது பாதுகா என்கிற ஷடாரி. ஆக பாதுகா வேதார்த்தத்தை பிரகாசப்படுத்துறது, நம்மாழ்வார் வேதத்தை பிரகாசப்படுத்துறார். வேதம் சர்வோபஜீவியம், நம்மாழ்வார் வாயிலே வந்தவாறு. இதே போல மேகம் வருகின சமுத்திராம்பு போலே நூற்கடல் சொல் இவர் வாயினவாய் திருந்திரவாரே சர்வதா சர்வோபஜீவியமாமே. சமுத்திரத்துல ஜலம் குறைவில்லாத ஜலம். ஆனா ஒரு தீர்த்த பானம் பண்ண முடியுமா? ஆச்சமனம் பண்ண முடியுமோ? சமுத்திர ஸ்நானம் சில காலம் வச்சிருக்கா. அன்னைக்கு புரோகிதாள் சமுத்திர கரையில இந்த ஸ்நானம் பண்றவாளை சொல்லுவா, ஆச்சமனம் பண்ணிட்டு வான்னுவா. இந்த ஆச்சமனம் பண்றதுக்குள்ள போரும் பொண்ணாயிடும். மற்ற சமயத்துல ஆச்சமனம் பண்ணா கொஞ்சம் நிறைய தீர்த்தம் புஜிப்பான். அவனுக்கு தாகமா இருக்கிறபடியாலே கொஞ்சம் நிறைய தீர்த்தம் புஜித்தாலும் புஜிப்பான். சமுத்திர ஸ்நானம் பண்ற காலத்துல ஆச்சமனம் பண்ணுவதுன்னா ஒரே உப்பாய் இருக்கிறபடியால் கொஞ்சம் கூட தீர்த்தம் பிராசனம் பண்ண முடியாது.
ஆனா அதே சமுத்திர ஜலத்தை ஆழியுள் புக்கு முகந்துகொடு ஆர்த்து ஏரி என்ன ஆகாசத்தில் ஏறி இருக்க வருணனானவன் பர்ஜன்ய தேவன் மழையாக பொழியிற காலத்தில் அது எல்லாருக்கும் உபஜீவியம். எப்போது உபஜீவியம்? பரமமுதரமாக தோற்றும். அதே போல வேத கடலான நூற்கடல் சொல்லானது இவர் வாயனவாய் திருந்தினவாறே நம்மாழ்வாராக மேகத்தினுடைய வாய் மூலமாக வெளியிலே வந்தவாறே எல்லாருக்குமே எல்லா காலத்திலுமே எல்லா தேசத்திலுமே எல்லாருக்குமே போக்கியமா இருக்கிறது. ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கரு தனிச்சிறப்பு. வேதத்தை தமிழாக்கி கொடுத்தவர் நம்மாழ்வார். ஆக வேதம் தமிழ் செய்தார்னு சொல்லலாமே தவிர அதை நன்றாக விசாரித்து நன்றாக பரீட்சணம் பண்ணாரா என்ன? அதுக்கு அவதரித்த உத்தவர் அடுத்தாற் போல அருள் பெற்ற நாதமுனி.